வாலி வந்ததை பார்த்த உடனே தலையில் இருந்த ராஜக்கிரீடத்தை கழட்டி வச்சு அண்ணாவை விழுந்து சேவிச்சு, எனக்கு பதவியில் ஆசை இல்லை, நீங்கள் செத்துப்பிட்டேன்னு நினச்சி சொல்லி பண்ணி வச்சுட்டா, மன்னிச்சுக்கோங்கோன்னு விழுந்து கும்பிட்டான். சரணாகதின்னு விழுந்தாச்சுன்னா அடிக்கப்படாது, துரத்தி அடித்து அவன் பொண்டாட்டி ருமையையும் தூக்கி வச்சுண்டான் அப்படின்னு அனுமார் இந்த கதையை சொன்னார். ராமருக்கு கோபம் வந்துருச்சு. என்னடா இது, ஒருத்தன் பொண்டாட்டியை ஒருத்தன் தூக்கிண்டு போகிறதுன்னா அப்புறம் ஒருத்தனும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டான். இனிமேல் எல்லோரும் எப்படி காத்துட்டு இருப்பானா, எவனா பண்ணிக்கட்டும், நம்ம தூக்கின்னு வந்து போகணும். ஆமாம். அப்போ அவருக்கு இந்த உதடு துடிச்சதான். எந்த உதடுன்னா கம்பன். பையம் நுங்கிய வாய். பிரளய காலத்தில் இந்த உலகத்தையே பயத்தில் வச்சுட்டு அப்புறம் துப்பி நான் ஒழிஞ்சு விடும். அப்போ பெருமாள் நினைச்சாரா, நம்ம துப்புற போது இந்த வாலி ராவணன் இவனெல்லாம் துப்பிட்டோமே நம்ம விவரம் தெரியாமல் அப்படின்னு அவருக்கு உதடு துடிச்சது. நீ கவலைப்படாதே சுக்ரீவா, இனிமேல் உன்னோட நண்பன் என் நண்பன், உன் விரோதி என் விரோதி. அக்னியை மூட்டுன்னு அக்னியை மூட்டினான். சுக்ரீவன் கையை பிடிச்சி அக்னியை சுற்றி ஏற்றுண்டார். நம்ம அக்னி சாட்சியாக கையை பிடிச்சி ஏற்றுக்கிறது ஆத்துக்காரியத்தான். நல்லா தெரிஞ்சு போகும். நான் அன்றைக்கே சொன்னேன் சீதா கல்யாணத்தில், 7 அடி நடத்தினாத்தான் பாணிக்கிரகணம் ஆனாதான் கல்யாணம் ஆனதா ஐதீகம். தாலி கட்டுறது பிற்காலத்தில் வந்தது, பாணிக்கிரகணம் தான் நமக்கு. 7 அடி நடத்தி. இன்றைக்கி டிவியை திருப்பினா மக்கு மாதிரி அன்றைக்கி ஒரு பொம்பளை சொல்கிறா, நான் டிவியை பார்த்து சிரித்தேன், நான் என் ஹஸ்பண்டு ஃப்ரெண்டாக இருக்கோம்னு. ஃப்ரெண்டாக இருந்தால் வேதம் சொல்கிறது. என்ன கல்யாணம் பண்ணிட்டேன் எல்லாரும் காலை பிடிச்சி 7 அடி நடத்தி கல்லில் நிறுத்தி மந்திரம் சொன்னேளா? காலை பிடிச்சி என்ன சொன்னேள்? வாத்தியாரைத்தான் கேட்கணும். சகா சப்தபதா பவா சகாயவ். சகானா ஃப்ரெண்டு. ஆத்துக்காரியை கூப்பிட்றோம் 7 அடி நடத்தி. என்ன சொல்லி கூப்பிட்றோம்? மை டியர் ஃப்ரெண்டு, கம் டு மை ஹவுஸ் கூப்பிட்றோம். கல்லில் நிறுத்தி ஆதிஷ்டேமம் அஸ்மானம், நீ எங்காத்துக்கு வர, வியாபாரம் பெருகணும், உத்தியோகம் பெருகணும், எங்கள் அம்மா மாமியார், எங்கள் அப்பா மாமனார், எங்கள் அக்கா நாத்தனார், அவள்லாம் ஏதாவது சொல்லுவாள், உனக்கு தப்பாக படும், தப்பாக சொல்லுவாங்க. அப்போது எனக்காக உன் இதயத்தை இந்த கல் மாதிரி வச்சுக்கோ, எங்கள் அம்மா தலையில் கல்லை போட்டுறாது. சகா சப்தபதா பவா. கேட்குறோம். நீங்கள் ஆத்துக்காரி காலை பிடிச்சி கேட்குறோம் பப்ளிக்காக. இந்த மாதிரி எந்த மதத்துலேயும் கிடையாது. நீங்கள் பொம்பளைகள்லாம் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க. நான் ரொம்ப கெட்டிக்காரான்னு நினச்சேன். இந்த பொம்பளைகளை ரொம்ப மக்கு. மாதர் சங்கம்னு வச்சு சம உரிமை வேணுங்கிற உங்களை நாங்கள் கிரேடில் வச்சுருக்கோம். நீங்கள் இதுக்கு எங்கள் கிரேடுக்கு வரணுங்கிற எங்களை விடவே உஸ்தியாக வச்சுருக்கோம். நீங்கள் ரோட்டுக்கு இறங்கி கீழே வந்து இன்சிட்டி நாங்கள் காலை பிடிச்சி ப்ளீஸ் அட்ஜஸ்ட் வித் மீ. இதை விட யார் கேட்க முடியும்? சொல்லுங்க, எனக்கு தெரியலை. சகிப்புத்தன்மையை எவ்வளவு ஸ்திரீகளுக்கு எவ்வளவு முக்கியம், ஸ்திரீகள் தான் பொறுப்பானவான்னு நம்ம வேதம் சொல்கிறது. உங்களை வசந்த இடத்துல வச்சுருக்கா. நீ ப்ளீஸ் கேட்குறான் ஆதிகாரியை பார்த்து, என் மேலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நீ நண்பன்னு கூப்பிடுறது ஆதிகாரியை தான். இப்போ சுக்ரீவனை கூப்பிட்டார். மற்ற இப்போ பாருங்க அந்த ஒய்ஃபு. ஆமாம்,
அதனால தான் நீங்கள் ஆம்பளைலாம் தெரிஞ்சுக்கணும், பொம்பளைலாம் தெரிஞ்சுக்கணும். அதால் எந்திருந்த உடனே என்னடி வாடி போடின்லாம் கூப்பிடக்கூடாது. ஆமாம், தெரிஞ்சுக்கோ. என்ன கூப்பிடணும்? குட் மார்னிங், ராதே கிருஷ்ணா, மை டியர் ஃப்ரெண்டு, பிரிங் மீ a cup of coffee. ஆமாம், நான் அதுக்கறியா மை டியர் ஃப்ரெண்டுன்னு தான் கூப்பிடுவேன். வெளியூர்லேருந்து ஃபோன் பண்ணுவேன், என் பொண்ணு அட்டன் பண்ணுவாள். என்னப்பா உன் ஃப்ரெண்டோடு பேசணுமா அப்படி? ஆமாம், ஃபோனை கொடு அப்படிங்க. டியர் மோஸ்ட் ஃப்ரெண்டு சார் ஒய்ஃப். ஒய்ஃபு நல்லா அமையலைன்னா லைஃப் அமையாது. ஆமாம், ஒய்ஃபு நம்ம நல்லா அமையணும். இல்லைன்னா ஒய்ஃப் அமையலைன்னா நைஃபு தான். எது லைஃபு? புரிஞ்சுதா உனக்கு? ஆமாம், என்ன ஃபைன் ஒய்ஃபு தான் இப்போ ஒய்ஃபைன்னு வந்திருக்கு. புரிஞ்சுதா உனக்கு? ஆமாம், ஃபைன் ஒய்ஃபு தான் ஒய்ஃபைன்னு வந்திருக்கு. எல்லாம் நம்ம சம்பிரதாயம் தான். நாளைக்கு இந்த ஒய்ஃபுக்கு வியாக்கியானம் சொல்கிறேன் பாலிக்கட்டத்தில். ஏன்னால் இந்த ராமர் ஏன் இப்போ உணர்ந்து சொல்கிறாருன்னா, அவர் இப்போ மனைவியை இழந்துட்டு வந்திருக்கார். ராமர் கைகேயி காட்டுக்கு போகணும்னு சொன்னது கூட அழலை, ராஜ்யலட்சுமி போனதுக்கு அழலை, பாக்யலட்சுமி போனதுக்கு அழுதர். தெரிஞ்சுக்கோங்க, இது கல்யாணம் ஆகி ஒத்துமையாக கொடுத்தனம் பண்ணுறவாளுக்குத்தான் அருமை தெரியும். ஆமாம், எதை எடுத்தாலும் சண்டை போடுறவாளுக்கு தெரியாது. யக்ஷபிரசனத்தில் எடுக்கிற மகாபாரதத்தில், வீட்டில் இருப்பவனுக்கு யார் தோழன் சொல்றேன், சொன்னேன் பாருங்க, சகா சொன்னேன்னா, வீட்டில் என்னுடை இல்லாள். இப்போ தசரதன் மனைவி, இப்போ நீங்க பாருங்க, அவ வரம் கேட்டா அவன் கொடுத்தா யாராலையும் தலையில முடியல பாருங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? அந்த விஷயத்தில் ஈடுபாடுடைய பையனே அதை ஏத்துண்டு தான் ராமன் போனான், நிராகரித்தான் பரதன், அவ்வளவுதானே. ஆனா அவள் கேட்டது, அவன் கொடுத்த நிகழ்வு நடந்தது தானே. புரிஞ்சுக்கோங்க நீங்க. உபன்யாசம் இந்த காலத்துல குழந்தைகளுக்கு சொல்லி வழங்கும், பொண்ணும் பிள்ளைக்கும் சகிப்புத்தன்மை பேடுத்து. அதனால தான் இப்போ கோர்ட்டில் பூரா டைவர்ஸ் கேஸாக இருக்கு. இவ எல்லாரும் என்ன நினைக்கிறா? பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறேன். ஆத்துக்காரர் இருந்தால் பணம் பூரா கிடைக்குமே. எனக்கு புரியல. இப்போ கோர்ட்டில் ஒருத்தன் கேஸுக்கு ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்தான், இனிமேல் நீங்கள் மாதம் மாதம் உங்கள் பாதி சம்பளத்தை பொண்டாட்டிக்கு கொடுக்கணும்னு. அவன் உடனே சொன்னான், ஜட்ஜ் ஐயா, நாங்கள் ஒன்றா இருந்தபோது முழு சம்பளமும் கொடுத்தோம் அப்படின்னா. ஒன்றா இருந்தால் முழு சம்பளமும் கிடைக்குமே. பார்த்தியா, இப்போ யார் மக்கு? அவதானே மக்கு. புரிஞ்சுக்கோங்க, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. யாருக்குமே நம்ம இன்னும் ஒன்றும் தெரிஞ்சுக்கணும், கணவன் மனைவி, நீங்க உங்களுக்குள்ள எவ்வளவு பேதம் இருந்தாலும் மற்றவாழ்கிட்ட விட்டு கொடுக்கப்படாது. ஆமா, உங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்கணும். வர்றவன் சொந்தக்காரன் தெரிஞ்சவன் சாப்பிட்டு போயிடுவான், நம்ம என்ன அப்புறம் இருக்க போறோம் ஒன்னா. புரிஞ்சுக்கணும், லைஃப் வாட் இஸ் மென்ட் பை லைஃப். அதுதான் வள்ளுவர் எழுதினார் தமிழ்ல, இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. இப்போ இந்த வாலியும் அடுத்தவன் மனைவியை தூக்கின்றான், ராவணனும் தூக்கிண்டு போனான். இந்த இன்னைக்குத்தான் இந்த குற்றங்கள் செய்கிறவா இருக்கான்னு நினைக்காதீங்க, அன்னியிலேருந்தே இருக்கா. இன்னைக்கு உங்களுக்கு பேப்பரில் பாப்புலேஷனுக்கு தான் இந்தாப்பில் நடக்கிறது, பேப்பரில் போடுற அமங்கலமாக இருக்கு. அன்னைக்கு இருந்த பாப்புலேஷனுக்கு ஏற்றாப்பில் நடந்தது.
இன்னைக்கு 150 கோடி இருக்கா, அதுக்கு தகுந்தாப்புல நடக்குது. அது குற்றம். அதுக்கு என்ன விளக்கம் இருக்கு? அப்பதான் ராமர் சொல்றார், உன்னுடைய விரோதி நல்லவனா இருக்கட்டும், எனக்கு விரோதி. கணவன் மனைவி அப்படி இருக்கணும், அந்யோன்ய பாவத்தோடு. உன் நண்பன் என் நண்பன், உன் விரோதி என் விரோதி. நம்ம குடும்பம் நடத்துறோம்னு சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்ய பாவத்தோடு இருக்கணும். அப்போ ராமர் சொல்றார், நீ கவலைப்படாதே, வாலியை கொல்லுவோம். சுக்ரீவனுக்கு இப்ப ராமர் மேலேயே சந்தேகம் வந்துருக்கு. இந்த தெய்வத்து மேல சந்தேகப்படக்கூடாது. நீங்க உபன்யாசம் கேட்கறவாழ முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, தெய்வத்தை சந்தேகிக்கப்படாது, தெய்வத்தை நிந்திக்க கூடாது. ரொம்ப பேர் இருக்கான், நான் எனக்கு ஃபோன் வருது ஜோசியத்துக்கு, பிள்ளை கல்யாணம் ஆகலை, பொண்ணு கல்யாணம் ஆகலை, பரிகாரம் சொல்கிறேன். உடனே அந்த மாமி சொல்கிறா, எல்லாம் பண்ணியாச்சு மாமா, ஒரு தெய்வம் பிரயோஜனம் இல்லைங்கிற. தெய்வத்துக்கெல்லாம் மார்க்கு கொடுக்குற. நீங்கள் என்ன பதில் சொல்கிறது? அப்படி சொல்லக்கூடாது. நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அவன் தான். நீ என்ன வேணாலும் சிரமம் கொடு, உன் திருவடியை 10 பாட்டு எழுதுறார் ஆழ்வார். அதில் ஒரு பாட்டு சொல்கிறார், இன்னைக்கு நான் சொன்னேனே ஓப்பன் ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி ஆச்சுன்னு, இதை அன்னைக்கே சொல்லிட்டார் குலசேகர ஆழ்வார். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல். இப்போ ஒருத்தரை பார்த்து கேட்குறோம், உங்களை இப்போ என்னையே பார்த்து கேட்டா 3 மாதமாக உங்களை காணுமே, ஆப்ரேஷன் ஆச்சு. புரியுதா? எந்த ஆஸ்பத்திரி? அப்பல்லோ. டாக்டர் யார்? எல்எஃப் ஸ்ரீதர். இப்போ நான் உடனே என்ன சொல்கிறேன், எப்படி இருந்து? சுகமாக பண்ணார் சார், நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது வந்தால் அவர்கிட்ட போங்கோங்கிற. இதில் வேடிக்கை பாருங்க, அவர் நல்ல டாக்டர்னு இவனுக்கு வர வேண்டியிருக்கு. அதைத்தான் ஆழ்வார் சொல்றார், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல். அவன் ஆபரேஷன் பண்ணினாலும் அந்த டாக்டர்கிட்ட எவ்வளோ பிரியமாக இருக்கும். இந்த டாக்டரை தான் கைராசி சொல்கிறோமே, அது மாதிரி பெருமாளை பார்த்து சொல்கிறார், மாயத்தால் மீளாக துயர்தரினும் புத்துவக்கோட்டு அம்மா நீ. எங்கே இருக்கு புத்துவக்கோடு? என்ன உங்க ஊரில் தான் இருக்கு. கல்பாத்தி தானே பேர முட்டக்கோடும் பேட புத்துவக்கோடு. அது திருமிட்டக்கோடு. அது பேர் என்ன? இங்கே அது திருவித்துவக்கோடு. இந்த ஆலத்தியூர் பக்கத்தில் இருக்கு. ஆலத்தியூர், அங்கே தான் இந்த ஆழ்வார் பாடினது திருவித்துவக்கோடு. அங்கே இருக்கிற பெருமாளை பாடுற இந்த குலசேகர ஆழ்வார் உங்கள் கேரள தேசத்தை ஆண்டவர், சேர நாட்டை. அவர் தமிழ் மலையாளம் கலந்த தமிழாக இருக்கும். ஈரங்கூரு அப்படின்னு சொல்லணும். ஆமாம், இந்த ஏரியாவில் இருந்தவர் குலசேகர ஆழ்வார். அவர் தான் சொல்கிறார், இந்த பாட்டு வித்துவக்கோட்டில் பாடுறார். நான் சேவித்தேன் 2-3 கொல்லம் முன்னால் கல்பாத்தி வந்தபோது போய் சேவிச்சு அந்த பெருமாளை. இதுக்கு சொல்கிறேன், ஒரு நோயாளி எப்படி மருத்துவன்ட்ட பிரேமையா இருக்கானோ அது மாதிரி நீங்க பெருமாள்கிட்ட இருக்கணும். என்ன, நமக்கு பாபம்ங்கிற நோய் இருக்கு, அதை போகணுமே. நீங்க கேட்பள், பாவம் நமக்கு இருக்கான்னு கேட்பள். பாவமும் புண்ணியமும் பண்ணாதான் ஜென்மாவே எடுப்போம். இல்லைன்னா ப்ரூஃப் வேற யார்ட்டையும் போக வேண்டாம், ஜென்மா எடுத்திருக்கோமே. என்ன புண்ணியமும் பண்ணியிருக்கோம், நல்ல மனுஷ ஜென்மா எடுத்திருக்கோம். எங்கேயாவது மாடு ஆடு அப்படி பிறக்காம
எங்கேயான்னு போய் புறந்தொலைக்காம. அதுக்கு தான் கேட்குற ஆழ்வார்லாம், பூவா பிறந்தாலும் உன் நாமா சொல்லணும். புரிஞ்சுக்கோங்க. இப்போ சுக்ரீவனை தனியாக கூட்டின்னு போய் அனுமார், உன்னோட கருத்து எனக்கு புரியுது, இவா வாலியை கொல்ல முடியுமான்னு யோசிக்கிற. உன்னினேன் உன்னினேன் உந்தன் உள்ளத்தில் உள்ளதை உறவோய், அன்ன வாலியை காலனுக்கு அது அழிப்பது இன்ன வீரர்வால் இல்லை என்று அகிர்த்தனை. நீ வா ஜெயிப்பாளான்னு நினைக்கிற. நீ வந்தவனை என்ன பார்த்த ராமனை? கையை வேற குலுக்கின, அக்னிய வலம் வந்த, என்னடா பார்த்தேன்னு அனுமார். சங்கு சக்கர குறிவுல, அதைத்தான் பின்னால் மண்டோதரி சொல்ல போகிறா. சக்கரஞ்சங்க ஒளிய வச்சுன்னு வந்திருக்கான். யாரு? பகவான். நான் நேற்றுக்கு சொன்னேன், சூர்பனகைக்கு காட்சி கொடுத்தான்னு. இதைத்தான் புரந்தரதாசர் சொல்கிறார். சங்க சக்கரபு கையல்லி ಹೊಳೆಯುತ್ತೆ பிங்கத கோபள்ள நீ பாரோ. சங்க சக்கரத்தை உள்ள ஒளிய வச்சுட்டு இருக்கான். புரியுறதா உங்களுக்கு? நீங்கள் பகவான்கிட்ட ஒன்றை கற்றுக்கணும் தயவு பண்ணி. அவர் எல்லாத்தையுமே இல்லை, அப்புறம் விட்டுக்கலாம். விட்டுருப்போம் குறுக்க வராதுங்கோ, விஷயம் வேணும். நான் எரியலைன்னா பரவாயில்ல. அப்போ மேட்ரு போயிடும். சக்கரஞ்சங்க ஒளிய வச்சிருக்கான். நீங்க எல்லாரும் கத்துக்கணும். எது தேவையோ அதைத்தான் வெளியில காட்டணும். நாம் எதை உபயோகப்படுத்தி நாம ஜெயிக்கணும்னு இருக்கோமோ அதை ரகசியமா வச்சுக்கணும். உபயோகப்படுத்துறது நம்முடைய நமக்குத்தான் அது தெரியணும், மற்றவாளுக்கு தெரியப்படாது. இப்போ நம்ம அதுக்கு உதாரணம் தர, பரீட்சை எழுத போகிறோமே, மற்றவாள்கிட்ட சொல்கிறோமா? நம்ம மனசில் தான் வச்சுருக்கோம். கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஷீட்டு கொடுத்தவொடனே பேனால் எழுதுறோம். யாராவது போகும்போது சொல்லிட்டு போனானா? இல்லையே. இப்போ மற்றவனுக்கு அது காதல விழுந்துருத்துன்னா அவன் எழுதிடுவானே. ஆமாம், அது கூடாது. அது இருந்தால் அப்படி நமக்கு தான் கஷ்டம். ஆமாம், தெரிஞ்சுக்கோங்க. நான் காலேஜ் படிக்கிற போதே தமிழ் பேச்சாளர், திருச்சி நேஷனல் காலேஜில் படித்தேன். ஒரு நாளைக்கு காலேஜுக்கு போகல, மறுநாள் ஸ்ரீரங்கத்தில் ட்ரெயினுக்கு போகிறேன். எங்கள் காலேஜ் கிளார்க் ஓடி வந்தான். கல்யாணராமா, நேற்றுக்கே வாத்தியார் சொன்னார், நான் உங்கள்கிட்ட சாயந்தரம் உங்கள் ஆத்துல வந்து சொல்ல விட்டுட்டேன். இப்போ 10 மணிக்கு ஒரு பேச்சு போட்டி தமிழ்ச்சங்கத்தில், ஃபஸ்ட் ப்ரைஸு 200 ரூபா, உன்னை போக சொன்னார். ஏண்டா நேற்றுக்கே சொல்ல வேண்டாமா? என்ன தலைப்புடா, அதெல்லாம் சொன்னாரா? எழுதின்னு வந்திருக்கான், பேப்பர் கொடுத்தேன். குடும்ப கட்டுப்பாடை பற்றி தலைப்பு. நான் வேகமாக போகிறேன். இந்த தலைப்பெல்லாம் முன்னால் கொடுத்தா குமரட்டி காலேஜில் இருந்து பரவாயில்ல மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடுவான். எனக்கு அதில் இஷ்டம் கிடையாது, மனப்பாடம் பண்ணுறதில்ல, ஸ்பாட்டில் பேசுவேன். ஆமாம், அங்கே போனேன், டவுன் ஸ்டேஷனில் இறங்கி ஓடுறேன். 9:30 மணிக்கு, 10 மணிக்கு பேச்சு போட்டு என் ஃப்ரெண்டு கூட வரான். என்னை பாவதற்கு ஸ்கூல்லையே கூப்பிடுவா. என்னடா பண்ண போகிற கல்யாணமா? 200 ரூபாடா ஃபஸ்ட் ப்ரைஸுடா. 150 ரூபா டேர்ம் ஃபீஸ் கட்டினேன் தெரியுமா? நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பேச்சு போட்டியில் ப்ரைஸ் வாங்கி அங்கே போனால் குடும்ப கட்டுப்பாடை பற்றி பேசணும். கார்த்தால இந்து பேப்பர் படித்தேன். அப்போ மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர், அவர் ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தார். டிலே த ஃபஸ்ட்டு, ஸ்பேஸ் த செகண்ட், ட்ராப் த தேர்ட் அப்படின்னு பேசியிருந்தார். அது நம்ம தமிழ்நாட்டு மந்திரி ஒருத்தன், எம்ஜிஆர்கிட்ட மந்திரியாக இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. K.A. கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர் இருந்தார், 77 78. அவன் பேசினான் ஒரு கூட்டத்தில். அவன் டிஎம்கே ஏடிஎம்கேலாம் நல்லா பேசுவார்.
அவன் பேசினான். என்ன பேசினான் தெரியுமோ? இந்த குடும்ப கட்டுப்பாடை பற்றி. அந்த காலத்திலே பெண்கள் குழந்தை வேண்டும் என்று அரசை சுற்றினார்கள். அரசு என்ன புரியுதா? அரச மரம், அரச மரம் புரியுறதா? இந்த காலத்திலே பெண்களை குழந்தை பெறாதே என்று அரசு சுற்றுகிறது, கவர்மெண்ட்டு அப்படின்னு அவன் பேசினான். இந்த பாயிண்டெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பேச்சு போட்டிக்கு போகிறேன், பேசணும். எனக்கு முன்னால் பேச ஆரம்பிச்சுட்டா என் ஃப்ரெண்டு கிட்டக்க வந்தார். இல்லைன்றம்மா, நீ எல்லா பேச்சு போட்டிலையும் திருக்குறள் சொல்லுவியே, இந்த குடும்ப கட்டுப்பாடுக்கு திருக்குறள் இருக்கான்னு கேட்டான். இருக்குன்னு. எனக்கு கொஞ்சம் சொல்ல மாட்டேன். நான் உங்கள்கிட்ட சொல்கிறப்போ அவங்க அதில் வந்து அவன் போய் சொல்லிவிடுவான். நான் மேடையில் சொல்கிற போது கேளுன்னு. என்னடா கல்யாணம்மா அப்படி தனியாக வந்து சொல்ல சமமா இப்படின்னு. அங்கே போய் பேச்சு போட்டி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் வள்ளுவரே குடும்ப கட்டுப்பாடை சொல்லி இருக்காருன்னு. அவன் அந்த கவர்மெண்ட் அதிகாரிலாம் ஜட்ஜு அவன்லாம் இப்படி நின்று பார்க்குறான். என்னடா வள்ளுவர் சொன்னான்னு சொல்கிறான். குடலினிது யாழினிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு ஒரு குறள். இந்த குழந்தை இல்லாதவா தான் புல்லாங்குழல் நன்னா இருக்குது, யாழ் நன்னா இருக்குன்னு வாங்குறான். யார்? வள்ளுவர். நான் அதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்தேன். புல்லாங்குழல் வந்து மூங்கல்லேருந்து பண்ணுறது தெரியுமா? அதை நல்லா வளைச்சி அந்த மூங்கலை புல்லாங்குழலாக்கி 7 ஓட்டை போட்டு இனிமையாக கொண்டு வரும். யாழ் இருக்கே, அது வளைஞ்சிருக்கு, யாழ் மென்மையாக. அப்போ சொன்னேன், குழலை போல் ஒரு ஆண் குழந்தையும் யாழை போல் இயற்கையாக வளைஞ்சு கொடுக்கிற ஒரு பெண்ணும் வேணும்னு வள்ளுவர் சொன்னார்னு. அடித்தேன். அப்படாச்சு 200 ரூபா ஃபஸ்ட் ப்ரைஸ். திரும்ப உங்களுக்கு அதில் 150 ரூபா கட்டினேன். எதுக்கு சொல்கிறேன்? நான் போகும்போது சொல்ல மாட்டேன்னு. நாமளே இப்படி இருக்கிற போது ஜெகநாதன் சக்கரத்தையும் ஜனையும் காமிச்சுன்னா வருவான்? சொல்லுங்க. இவன் எல்லாரும் கடவுளை காட்டுங்கிறான். கடவுளெல்லாம் காட்ட முடியாது, அவாவாதான் உணரணும். ஆமாம், கடவுளை எப்படி காட்டுறது? நல்ல பாதாம் பால் கொண்டு வந்து கொடுக்குறான், முந்திரி பருப்பு ஏலக்காயெல்லாம் அரைச்சி போட்டு நம்ம குடித்தாதான் ருச்சி தெரியுது. பால் அங்கே வச்சிருக்கா, பார்த்தா ருச்சிக்குமோ? அதை அப்படி வாயில் விட்டுக்கிற போது ருச்சிக்கிறது, வாயில் விட்டுக்கிற போது ருச்சிக்கிறது. நம்ம பாருங்க இப்படி விட்டுக்கிறோம், நாக்கில் பட்டவனை தான் டேஸ்ட்டு தெரியுது. பாலை இப்படி கையில் வச்சுருக்கிற போதும் டேஸ்ட்டு தெரியல. நாக்கில் விட்ட உடனே பால் கண்ணுக்கு தெரியல. நாக்கில் விட்ட உடனே வாய் மூடிடுறோம், பால் டக்குன்னு உள்ளே போயிடுது. இப்போ பாலை எப்படி பார்க்குறோமா? பாலை பார்க்குற போதும் ருச்சி தெரியல, ருச்சிக்கிற போதும் பால் தெரியல. இப்போ நான் தான் பாலை விட்டுக்கிறேன், பாலையும் பார்க்கணும்னு இப்படி கத்தியை வச்சு கிழிச்சேன்னு வச்சுக்கணும். அப்புறம் நான் பால் ஊற்றிக்க முடியாது, இவர் தான் ஊற்றணும். புரிஞ்சதா உனக்கு? அப்போ பாரு, நமக்கு ஒரு செயலில் இருக்கிற போது மற்றொரு செயல் தெரியலை. ட்ரெயினில் உட்காந்து போகிறோம், ஸ்பீடு தெரியுது. பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு இருக்கிற போது ட்ரெயின் போகிற வேகம் தெரியுது. ட்ரெயினில் இருந்தால் தெரியலை, ஸ்மூத்தாக போகுது. ஏரோப்ளைன் எங்கேயோ பறக்கிறான் மேலே, இப்படி போகிற போதும் ஸ்பீடே தெரியுது. அது பாட்டுக்கு என்ன ஊர்ந்துட்டு போகுது, இன்னும் நடவண்டி போகிற மாதிரி. ஆனால் மெட்ராஸ்லேருந்து கோயம்புத்தூர் வந்து இறங்கினோன்னா 50 நிமிஷத்தில் எவ்வளோ வேகத்தில் வந்தாலும் அப்போ தான் தெரியுது. உட்காண்டிருக்கிற போது தெரியுதோ? அதுக்காக கதவை திறந்து குதிக்க முடியுமா? எவ்வளோ வேகத்தில் போகிறான்னு யோசனை பண்ணி பாருங்க. அதுதான் கடவுள். இதைத்தான் சொல்கிறார் ஹனுமான். சங்கு சக்கர குறியுள தடக்கையில் தாளில் எங்கும் இத்தனை இலக்கணம் யாவர்க்கும் இல்லை. இதை விட நல்லா கேளுங்க, ஹனுமான் சொல்கிறார். நீங்கள் அதனால தான் குழந்தைகளுக்கு எப்போவுமே
ராமாயணம் நல்ல கதையெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒரு நாளைக்கு எங்கள் அப்பா சொல்லுவான்னு சொல்லுவான். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, எங்கள் அப்பா சொல்லுவா, எங்கள் அம்மா சொல்லுவான்னு. நல்லதை சொல்லணும். அவன் அப்பா சொல்லுவான், அனுமாரோட அப்பா. கடவுளை ஆறு துன்பு தோன்றிய பொழுது உடன் தோன்றுவான். நமக்கு கஷ்டம் வந்த உடனே அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு உடனே வருவான். உடன், இம்மீடியட் பிரசன்ஸ். ஆமாம், நான் இப்போ சொன்னேன், காரில் போகிற போது அவர் சொன்னார், துன்பம் வந்துருது, ஆரோ வருவான். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏன்னா அதுக்கு தான் ராமநாமா சொல்லணும். நீ ராமநாமா சொல்ற பலன் கஷ்டம் வரும்போது வரும். துன்பு நீ படிச்சுன்னு போற, மறந்து போயிடுத்துன்னு வச்சுக்கோ. நீ ராமா 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 நினைச்சேன்னு வச்சுக்கோ, உடனே ஞாபகத்துக்கு வரும். அப்படி இல்லைன்னா முன்னால் எழுதியிருக்கிற பொண்ணு பேப்பரை இப்படி எடுத்து சரியானு பார்க்குற மாதிரி எப்படி காட்டுவான், நீ பார்த்துக்கலாம். சரி, இதெல்லாம் நடக்குமான்னா எல்லாம் நடக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எதுவுமே ஒன்று வச்சுக்கோங்க, நம்ம எல்லாருக்கும் சிரமம் வரும். இந்த சிரமத்தை போக்குறவன் பகவான். விஷ்ணு சஹஸ்ரநாமால கீதையில் சொல்கிறான், பயக்கிருது பயநாசனகா. பயத்தை கொடுக்கிறவனும் நான் தான், பயத்தை போக்குறவனும் நான் தான். தெரிஞ்சுக்கோங்க. பகவான் தியாகராஜ சுவாமி திருவையாத்தில் 150 வருஷம் முன்னால் வாழ்ந்த மகான். திருப்பதி